ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆப்டிக்ஸ் ஆர் லைட் அப்படின்ற இந்த லெசனோட நியூமெரிக்கலை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். An object is placed at a distance 20 cm from a convex lens of focal length 10 cm. Find the image distance and nature of image. ப்ராப்ளத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். என்ன லென்ஸ் கொடுத்துருக்காங்க? கான்வெக்ஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளை கேட்குறது இமேஜோட டிஸ்டன்ஸும் நேச்சர் ஆஃப் இமேஜும் நம்மளை கேட்குறாங்க. நீங்கள் நல்லா செம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன். எக்ஸாமில் டயக்ராம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இது கான்வெக்ஸ் லென்ஸு. அப்போ இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டுக்கோங்க. இது ஆப்டிக்கல் சென்டர். நான் ஆப்ஜெக்டை இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து என்னோடய ஆப்ஜெக்ட் இருக்க டிஸ்டன்ஸை நான் யூன்னு எடுத்துக்குவேன். எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அங்கே இருந்து ஆப்டிக்கல் சென்டர் இந்த டிஸ்டன்ஸை நான் வீன்னு எடுத்துக்குவேன். என்னோடய ஃபோக்கல் லென்த் அப்படின்னா இது கான்வெக்ஸ் லென்ஸு. அப்போ செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் என்னோடய ஃபோக்கல் லென்த் இருக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் த செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்டு, அதுதான் எஃப். அப்போ இந்த ப்ராப்ளத்தை ஒரு அளவுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நம்மளோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க, என்னோடய ஃபோக்கல் லென்த்தை கொடுத்துருக்காங்க, வி தான் என்னை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா இங்கிட்டு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இங்கே பாசிட்டிவாக இருக்கும், இங்கே நெகட்டிவாக இருக்கும். என்னோடய ஆப்ஜெக்ட் கான்வெக்ஸ் லென்ஸில் இந்த சைடு தான் நான் ப்ளேஸ் பண்ணுவேன். என்னோடய டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து தான் நான் மெஷர் பண்ணுவேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரணும்? மைனஸில் தான் ஆன்சர் இருக்கணும். அதே மாதிரி என்னோடய இமேஜோட டிஸ்டன்ஸை இந்த சைடு தான் நான் மெஷர் பண்ணி எடுப்பேன். இந்த சைடு என்ன குவாடினேட்? ப்ளஸ்ஸு. என்னோடய ஃபோக்கல் லென்த்துன்றது செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி எடுப்பேன். அப்போ ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கணும்? ப்ளஸ்ஸாக இருக்கணும். எந்த லென்ஸுக்கு? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு. கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் மைனஸ் இமேஜோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஃபோக்கல் லென்த்து ப்ளஸ். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ நமக்கு கொடுத்துருக்குது யூ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் -20 சென்டிமீட்டர், வி டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ், அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃப் அப்படிங்கிறது ஃபோக்கல் லென்த்து 10 சென்டிமீட்டர். இப்போ லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். 1/f = 1/v - 1/u. இதில் உங்களுக்கு எஃப் கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வி. அப்போ நான் அந்த ஃபார்முலாவை இப்படி எழுதிக்கிறேன். 1/v - 1/u = 1/fன்னு எழுதுகிறேன். நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது 1/v தான். அப்போ 1/v = 1/f + 1/u. ஏன்னா இங்கே இருக்க -1/u இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறணும். இப்போ 1/v = எஃப் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 10. இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 1/fன்னு எழுதியிருக்கோம். அப்போ 1/10ன்னு நீங்கள் எழுதணும். ப்ளஸ் யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -20. 1/uனா -1/20ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1/10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவா வரணும்? மைனஸ் 1/10 - 1/20. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 1/v = 1/10 - 1/20. இதை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் 20ன்றதை எல்சியமாக எடுக்கிறேன். அப்போ 20 அப்படின்னா 10 × 2 20 வரும். அதனால் நான் மேலே 2 போட்டிருக்கேன். 2 - 1 / 20 = 1/20. ஸோ 1/v = 1/20. 1/v தான் 1/20. அப்போ v என்னவாக இருக்கணும்? 20 சென்டிமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் என்னது? 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நேச்சர் ஆஃப் இமேஜை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. நேச்சர் ஆஃப் இமேஜ் அப்படின்னா மேனிஃபிகேஷன் தான். அப்போ அதோட ஃபார்முலா m = v/u. ஸோ m = v என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? 20ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க. u என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? -20. சாரி, அவங்க கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி -20. அப்போ உங்களோட ஆன்சர் என்னவா வரும்? -1. இந்த மைனஸ் சைன் வருது உங்களோட மேனிஃபிகேஷனில் அப்படின்னா அந்த இமேஜ் ரியல் இமேஜ்னு அர்த்தம். ரியல் இன்வெர்ட்டட் சேம் சைஸ் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா m = 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா அது சேம் சைஸ். தேங்க்யூ சில்ட்ரன். நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரீச் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.